அணையா விளக்கு சார்ந்து முன்னின்று செயற்பட்டவர்களுடைய அடுத்த கட்டம் என்பது ஒரு அமைதியாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அணையா விளக்கு போராட்டம் கூட மிகப்பெரிய அரசியல் போராட்டமாக பார்க்கப்பட்டதான் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் உண்மையான வரலாற்றையும் சோமரட்ன ராயபக்சவனுடைய வாக்குமூலத்தையும் 3 மொழிகளிலும் அந்த இடத்தில் காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பார்களாக இருந்தால் நல்லூர் பிரதேச சபை. இந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தானாக ஒரு மனு ஒன்றையும் இந்த உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் தவறாக சொல்லுங்கள், தானாக அவர் செல்லவில்லை. சோமரட்ன ராயபக்ச இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக இருப்பார். அவரை கொண்டு வந்து இந்த இடங்களை காட்டி அவர் தற்பொழுது ஏதோ ஒரு வகையில் சாட்சியம் வழங்குவதற்கும் இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு தன்னுடைய தகவல்களை வழங்குவதற்கும் ஒரு முக்கியமான நபராக இருக்க வேண்டியவர் அமைதியாகவே இருத்தப்படுகின்றார். இந்த முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு அழிவு, மனித அழிவு ஒன்று இடம்பெற்றிருக்கின்ற பொழுது அதை விடுத்து இங்கே வந்து ஒரு தமிழின அனுப்பினுடைய நினைவாலயம் ஒன்று நிறுவுகின்ற பொழுது சில இடங்கள் மழுங்கடிக்கு செய்யப்படுமோ? நான் நினைக்கிறேன் நல்லூர் பிரதேச சபைக்கு அரசாங்கம் யாரெல்லாம் தனக்கு எதிராக கருத்து செல்றாங்களோ அவங்கள கைது செய்கிற மாதிரி இல்லையோ, அதுக்காக ஆட்சிப்பட மேடினா பிறகு தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய பிரச்சனைகளே சரியாக்கணும். அவர்களுடைய புதைகுழியும் இருக்கின்றது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்ன? நல்லாட்சி கால அரசாங்கம் சரியான முறையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையை முன்னெடுக்கவில்லை. ஆகவே கோட்டபாய ராஜபக்ச வெற்றி அடைந்தால் அந்த விசாரணையை சரியாக முன்னெடுப்பார் என்று சொன்ன ஒரு மனுஷன் தற்பொழுது கோட்டபாய ராஜபக்ச தான் அதனை செய்தார் ஒரு விசாரணை போக நல்லா விசாரணை போனா நம்பக்கூடியமா இருக்கா? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. செம்மணி என்கின்ற ஒரு மனித புதைகுழி இலங்கையினுடைய வரலாற்றில் அதிகளவிலான என்பு சிதிலங்கள் கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுழியாக மாறி இருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக சர்வதேச அளவிலையும் செம்மணி மனித புதைகுழி மாறி இருக்கின்றது. நாளை தினம் நீதியமைச்சர் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்காக வருகை தரவுள்ளார். அது மட்டுமில்லாமல் சர்வதேச கண்காணிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த மனித புதைகுழி அகழ்வு சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் கலந்துரையாட இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் செம்மணி மனித புதைகுழி சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. சுரேஷ் ஆலையினுடைய கைதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த விடயங்கள் இறுக்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஊடகப்பிறப்பில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றது. அந்த வகையில் தன்னை இந்த பயங்கரவாத தடை சட்டம் சார்பான விடயத்தில் கைது செய்வதை தடுக்கும் முகமாக ஒரு மேன்முறையீட்டு மனு ஒன்றையும் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் முன்வைத்திருந்தார். அந்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலிப்பதற்கான தேதி ஜூன் 24 வரையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் இப்போ ஊடகப்பிறப்பில் பெரிய அளவிலான பேசுபொருளாக இருக்கின்றது. என்றால் ராஜபக்ச குழாமியர் சார்ந்த கைதுகளும் கொஞ்சம் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. ஒன்று அதிகாரிகள், மற்றது அவருடைய உறவினர்கள் சார்ந்த கைதுகளும் அடிக்கடி அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களோட ஊடகவியலாளர் பிரச்சனை இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு காலகட்டத்துக்கு பேசுபொருளாகின்ற விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் வோக்கர் டேக்கர் அவர்கள், ஆணையாளர் வோக்கர் டேக்கர் அவர்கள் வருகின்ற பொழுது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. ஒரு அரசியல் பரப்பிலையும் அங்கே முரண்பாடுகள் ஏற்பட்டதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அரசியல் பிரமுகர்கள் வருகின்ற பொழுது விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். அது அரசியல் பரப்பில் பேசுபொருளாகின்றது. அணையா விளக்கு போராட்டம் என்கின்ற ஒரு விடயம் பேசுபொருளாகின்றது. வோக்கர் டேக்கர் அவர்கள் இலங்கை மக்கள், அதாவது தமிழ் மக்கள் சார்பான அறிக்கையையும் பெரிதளவில் வெளியிட இல்லை. அவர் வெளியிட்ட அறிக்கை கூட இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து எடுக்கப்பட்ட விடயமாகத்தான் இருந்தது. அது குறிப்பிட்ட காலத்துக்கு பேசுபொருளாகாமல் இருக்கின்றது. குறிப்பாக காலநிலைகள் காரணமாக இந்த விடயம், அகழ்வுகள் சம்பந்தமான விடயங்கள் இடைநிறுத்தப்படுகின்ற பொழுதும் இந்த செம்மணி மனித புதைகுழி ஒரு பேசுபொருளாகாமல் நீர்த்து போகின்ற விடயமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மீண்டும் பேசுபொருளாகிறது. இன்றைய தினம் அந்த விடயம் நாளைய தினம் ஒரு பெரிய போராட்டமாக மாறப்படுகின்ற பொழுது இன்றைய தினத்திலிருந்து ஒரு பெரிய பேசுபொருளாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த செம்மணி தொடர்பான தீர்வு திட்டங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக? செம்மணி தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய மனித புதைகுழியாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் இருந்தது மன்னார் சதோசாவுக்கு பக்கத்தில் தோண்டப்பட்ட அந்த மனித பேரவலத்தை கொண்ட புதைகுழி. தற்பொழுது செம்மணியினுடைய இந்த மிகப்பெரிய மனித பேரவலம் இடம்பெற்ற பகுதி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இதனை ஆரம்பத்தில் இனம் காட்டியவர் தற்பொழுது உயிருடன் இருக்கின்றார்.
சோமரட்ன ராயபக்ச அவரை கூப்பிட்டு இந்த செம்மணி மனித படுகொலைகள் தொடர்பில் எந்த விதமான விசாரணைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. தற்பொழுது தான் சாட்சியம் வழங்குவதற்கு தயாரென அவருடைய மனைவியினூடாக கடிதம் ஒன்றினை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார். அது சார்ந்து எந்த விதமான முன்னேற்றகரமான செயற்பாடுகளையும் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. அதே நேரம் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் இடம்பெற்றதனுடைய சாட்சியாக, ஒரு இன அழிப்பின் சாட்சியாகத்தான் இந்த மனித புதைகுழியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதனை கையாளக்கூடிய, இதனை அடுத்த கட்டம் முகாமை செய்யக்கூடிய அளவுக்கு இதனுடன் தொடர்புபட்டவர்களுக்கு திறன்கள் இருக்கின்றதா, அல்லது இது ஒரு சர்வதேச ரீதியில் உதவியை பெற வேண்டிய தேவை இருக்கின்றதா என்ற கேள்வி இயல்பாக எழுகின்றது. மன்னார் சதோசா விவகாரம் என்பது கிண்டினார்கள், மிகப்பெரிய ஒரு புதைகுழி என்றார்கள். அதன் பின்னர் அமெரிக்காவுக்கு ஆய்வுக்கு அனுப்பினார்கள். அது பிறகு எத்தனையாம் நூற்றாண்டு என்று குறிப்பிட்டு வந்தது, அதனுடன் கடந்து சென்று விட்டது. ஆனால் இங்கு அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவென்று கூறலாம். ஏனெனில் இதனை இனம் காட்டி குறிப்பிட்ட சோமரட்ன ராயபக்ச இன்றும் உயிருடன் தான் இலங்கை சிறைச்சாலையில் இருக்கின்றார். ஆகவே இந்த விவகாரம் என்பது வேறுபட்டது. அதே நேரம் இங்கு காணாமலாக்கப்பட்டவர்கள் அன்று தொடக்கம் இன்று வரை சங்கங்களாக இருக்கின்றார்கள். அதனுடைய பிரதிநிதிகள் அழைத்து அரசாங்கம் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்தில் ஏதாவது கையாள முனைகின்றதா, அது தொடர்பில் தகவல்களை சேகரிக்கின்றதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறி. இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளாக இருக்கலாம், அதனுடன் தொடர்பட்ட அந்த பொருட்களாக இருக்கலாம், அது பகிரங்க வெளியில் வைக்கப்பட்டு அது அல்லது ஒரு டிஜிட்டல் ஊடாக என்று ஒரு இணையதளத்தின் ஊடாக முன்வைக்கப்பட்டு அதனுடைய சாட்சியங்களை இலங்கை உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழ் மக்கள் இனங்காட்டி இது யாருடைய தரப்பென்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது விடயங்களை நீதிமன்றம் சார்ந்து முன்னெடுக்கின்றார்களா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறி. இந்த எலும்புக்கூடுகள் எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதிக்குரியது, யாருடைய டிஎன்ஏ என்ற அடிப்படையிலான விசாரணைகள் அல்லது அது சார்ந்த ஒரு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றதா என்றால் அதுவும் இல்லை. தற்பொழுது அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கின்றது, மனித புதைகுழி ஒன்று இனங்காணப்பட்டிருக்கின்றது, அங்கிருந்து அவை அகழ்வு மேற்கொள்ளப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் 10, 15, 20 என்று நான் நினைக்கின்றேன் 380க்கு மேற்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது, அகழ்வுகளில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடன் தொடர்பட்ட பல்வேறு பொருட்கள் இனங்காணப்பட்டு அவையும் அகழ்வில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எலும்புக்கூடுகளினை வைத்து அவை இருக்கின்ற முறைமையின் அடிப்படையில் அல்லது எலும்புகள் உடைந்ததை வைத்து அந்த எலும்புகளுடன் இருக்கின்ற வேறு பொருட்களை வைத்து பல்வேறு செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் எந்தளவு தூரம் ஆய்வு செய்யக்கூடிய ஒன்று. இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழி இதென்றால் உலகத்தில் மிகப்பெரிய மனித புதைகுழிகளை ஆய்வு செய்தவர்கள் இதற்கு உள்வாங்கப்படுவார்களா? உலகளாவிய ரீதியில் இது சார்ந்த அறிவு கொண்டவர்கள் இங்கு வரவழைக்கப்படுவார்களா? அல்லது இந்த விடயம் என்பது தனியே கிண்டி தோண்டி எடுக்கப்பட்டு அது ஒரு நீதிமன்ற நடைமுறையுடனாக மட்டும் நிறுத்தப்பட போகின்றதா? அல்லது இதன் பின்னால் ஒரு குற்றம் இடம்பெற்றிருக்கின்றது, அந்த குற்றத்துக்கான நீதி தொடர்பில் உண்மையான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட போகின்றதா? அவ்வாறு முன்னெடுக்கப்பட போகின்றது என்றால் சோமரட்ன ராயபக்ச இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக இருப்பார். அவரை கொண்டு வந்து இந்த இடங்களை காட்டி அவர் தற்பொழுது ஏதோ ஒரு வகையில் சாட்சியம் வழங்குவதற்கும் இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு தன்னுடைய தகவல்களை வழங்குவதற்கும் ஒரு முக்கியமான நபராக இருக்க வேண்டியவர் அமைதியாகவே இருத்தப்படுகின்றார். ஆகவே இந்த விவகாரத்தில் என்ன அடிப்படையில் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது? இலங்கையினுடைய நீதி அமைச்சர் யாழ்ப்பாணத்திற்கு பல்வேறு தடவை வந்து சென்றிருக்கின்றார். இதுதான் அவர் வருகின்ற முதல் தடவை என்ற ஒரு கவனம் இருக்கின்றது. ஆனால் அவர் வருகை தந்து இதில் என்ன விடயத்தை மாற்றப் போகின்றார் என்றால் சர்வதேச அளவிலான பிரமுகர்கள் வருகின்ற பொழுதே பெரிய மாற்றம் நடக்கும். வருகின்ற பொழுது கூட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இடம்பெறவில்லை என்றாலும் ஒரு சர்வதேச அவதானம் என்பது குவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் செம்மணி மனித புதைகுழி என்பது மிக பிரபல்யமாக சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டது. ஆனால் அதற்காக இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையின் தான் என்ன? தமிழர் தரப்பும் இந்த விவகாரத்தை சரியான முறையில் கையாளுகின்றார்களா? அரசியலை அங்கு அவர்கள் பேசி ஒரு தரப்பு வர வேண்டாம் ஒரு தரப்பு வர வேண்டும் என்று பேசி கோஷங்களை எழுப்பி
அந்த போராட்டங்களினுடைய திசை என்ன? அன்று செம்மணிக்காக போராடியவர்கள் முன்னின்றவர்கள் எல்லாம் அதன் பின்னர் அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன என்றது ஒரு கேள்வி. அணையா விளக்கு சார்ந்து முன்னின்று செயற்பட்டவர்களுடைய அடுத்த கட்டம் என்பது ஒரு அமைதியாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அணையா விளக்கு போராட்டம் கூட மிகப்பெரிய அரசியல் போராட்டமாக பார்க்கப்பட்டதான் அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் இல்லையா? அவர்களும் அப்படி செய்தார்கள். அப்படித்தான் அது பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்தது. எனினும் அது நான் நினைக்கின்றேன் தற்பொழுதைய தமிழ் அரசியல் சூழலில் தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்டத்தான் இயங்க முடியும். ஏனெனில் இதற்கு பின்னாடெல்லாம் நிதி போக்குவரத்துகள் இருக்கின்றன. போராட்டம் ஒன்று கட்டாயம் நிதி தேவை, அதுவும் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அந்த போராட்டத்தினுடைய அனைத்து திசைகளையும் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பது வணிக ரீதியான போராட்ட நிலைப்பாடு அந்த அளவுக்கு நான் சொல்லவில்லை. ஒரு போராட்டத்திற்கு ஒரு பங்களிப்பை வழங்குவது அவசியமானது. அந்த பங்களிப்பை வழங்குகின்ற தரப்பு அனைத்து முடிவுகளையும் எடுப்பது, ஆதிக்கம் செலுத்துவது என்பது ஒரு கார்ப்பரேட் மனநிலையை போன்று அவர்களுடைய செயற்பாடு இருப்பது என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கான நீதிக்கான போராட்டத்தில் இவையெல்லாம் ஒரு தேவையற்ற திசை திருப்பல்களும் இவை எதிர்த்தரப்பினுடைய கையாடல்களா என்ற கேள்விகளையும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே இந்த விடயங்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த மரபணு பரிசோதனை நடத்தியிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த விடயங்கள்ல அதனை நோக்கிய நீதிமன்றத்தினூடாக அது செல்லப்படுகின்றது என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த இதுல வசதிகள் எங்களிடம் இல்லை என்ற விடயம் அவர்கள் விமர்சன ரீதியாக கூறியிருந்தார்கள். அது இங்கேயும் மேற்கொள்ள முடியும் யாழ்ப்பாணத்திலும். எனினும் அது தொடர்பில் வெளிநாட்டுக்கு சென்று அது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கின்றேன் நீதிமன்றத்தில் பேசப்பட்ட விடயம். ஆகவே அதுவும் ஒரு முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் எந்த அளவு தூரம் இதற்கு முக்கியத்துவம்? இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழி என்றால் அதற்கு இருக்க வேண்டிய அவதானம் என்ன? யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி வந்து செல்கின்ற பொழுது இலங்கையில் இவ்வளவு பெரிய ஒரு மனித புதைகுழியை அவர் பார்ப்பது கிடையாது. எத்தனையோ அமைச்சர்கள் வந்து செல்கின்றார்கள், அவர்கள் பார்ப்பது கிடையாது. பகுதிகளில் மட்டும் நடமாடிட்டு செல்றதுதான் ஒரு பெரிய, அங்கேயும் தையிட்டிக்கு போறது இல்லையா? எங்க போனாலும் பிரச்சனைக்குரிய விஷயத்துக்கு அவர்கள் செல்வது கிடையாது. அவர்கள் வந்து அரசியலை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் வேறு பக்கங்கள் இருக்கின்றது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இந்த விவகாரம் என்பது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பவர்கள், தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற பொது அமைப்புகளாக இருக்கலாம், வேறு வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கின்ற தரப்புகளாக இருக்கலாம். இந்த விடயத்தில் எந்த அளவு தூரம் அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வில் ஆட்சிப்பட மேற்னாப்புற தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய பிரச்சனைகளே சரியாக்கணும், அவர்களுடைய புதைகுழியும் இருக்கின்றது, அது தொடர்பான நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொள்ள எங்களுக்கு அது தேவையில்லை அவசியம் இல்லையா? நாங்கள் அதை பற்றி தொடர்ந்து இந்த செம்மணி விவகாரம் என்று வருகின்ற பொழுது 1996ஆம் ஆண்டில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தினுடைய செயலாளர், தலைவர் போன்றவர்களும் இருக்கின்றார்கள் தற்பொழுது. அவர்களும் இதில் ஒரு தகவல்களை குறிப்பிடுகின்றார்கள். தங்களுடைய உறவுகள் மரணமடைந்த விடயங்கள் தொடர்பில், அந்த நேரத்தில் இராணுவ முகாம்கள் நடந்து கொண்ட விடயங்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. எனினும் அவை எங்கும் இந்த விடயங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தகவல்களாக, தரவுகளாக சேகரிக்கப்பட்டு ஒரு இடத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த அமைப்புகள் முன்னெடுக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது. இப்போ தென்னிலங்கை அரசாங்கமாக தங்களுடைய கடமையை அவர்கள் செய்யவில்லை. இந்த விவகாரம் ஒரு துரித கதையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற தரப்புகள் அந்த நேரத்தில் யார் காணாமல் போனார்கள், அந்த நேரத்தில் அரியாலையில் யார் காணாமல் போனார்கள், தென்மராட்சியில் யார் காணாமல் போனார்கள், வடமராட்சியில் யார் காணாமல் போனார்கள், அந்த நேரத்தில் இந்த இராணுவ முகாம்களில் இருந்தவர்கள் யார், அப்படியான விடயங்களை தகவல்களாக சேகரித்து அந்த தகவல்கள் ஏதோ ஒரு வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த விவகாரங்களுடன் பேசப்படுகின்றதா என்றால் அதுவும் பேசப்படவில்லை என்பதுதான் உண்மை. தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற தரப்புகளும் இந்த விவகாரத்தை எப்படி கையாளுகின்றார்கள், எத்தனை பேர் செம்மணிக்கு தொடர்ச்சியாக சென்று வருகின்றார்கள், எத்தனை சட்டத்திறனிகள் செல்கின்றார்கள், ஏன் இந்த செம்மணி விவகாரம் தொடர்ச்சியாக பேசப்படாமல் இருக்கின்றது, நாடாளுமன்றத்தில் கூட எந்த அளவு தூரம் பேசப்படுகின்றது. உண்மையிலே இது போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் பேசப்படுவதும் பிறகு மௌனித்து போவதமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு இல்லையா? செம்மணி சார்ந்த விடயம், செம்மணி சார்ந்த விடயம், தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களும் அப்படித்தான். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையை எப்படி தக்க வைப்பது என்பதிலும் கேள்விகள் உண்டு, இயல்பாக கூற முடியும். ஆனால் அது என்னென்று தொடர்ந்து செம்மணிக்காக போராடுவது, எத்தனை பேர் போராட முடியும், அந்த சூழல் இருக்கின்றதா என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நல்லூர் பிரதேச சபையில் ஒரு முன்மொழி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த செம்மணி விடயத்தை, செம்மணியினுடைய இடத்துல வந்து தமிழின அழிப்புக்கான ஒரு நினைவாலயத்தை நிறுவுவது தொடர்பாக பேசியிருந்தார்கள்.
இது 2 விதமாக பார்க்கப்பட்டிருந்தது பொது வழிகளில். ஒன்று, இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்படுகின்றது, அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்படுது. இன்னொன்று, இந்த முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு அழிவு, மனித அழிவு ஒன்று இடம்பெற்றிருக்கின்ற பொழுது அதை விடுத்து இங்கே வந்து ஒரு தமிழின அனுப்பினுடைய நினைவாலயம் ஒன்று நிறுவுகின்ற பொழுது சில இடங்கள் மழுங்கடிக்கு செய்யப்படுமோ? நான் நினைக்கிறேன் நல்லூர் பிரதேச சபைக்கு முள்ளிவாய்க்காலில் எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய எல்லைக்கில் இருக்கின்ற பிரச்சனைக்கு முன்னெடுக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு இதுவரைக்கும் ஒரு தரம் மிகப்பெரிய தூவியையோ நினைவாலயங்களையோ கட்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் இருக்கின்றோம். செம்மணி விவகாரம் சார்ந்த தகவல்களை சேகரிப்பது, அது சார்ந்த ஒரு இணையதளத்தை உருவாக்குவது, அந்த இடத்தில் அதற்கான ஒரு நினைவாலயத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் நல்லூர் பிரதேச சபை நினைக்குமானால் அதனை ஒரு முன் முயற்சியாக அவர்கள் எடுப்பார்கள். அது ஒரு வரவேற்க வேண்டிய விடயம். ஆனால் அது தங்களுடைய ஒரு அரசியல் இருக்கின்றது. அது தமிழ் மக்களினுடைய அரசியல் இல்லை, அது தமிழ் மக்களினுடைய அரசியல் தான். அந்த விவகாரம் என்பதில் அரசியல் இருக்கின்றது என்று, அரசியல் தப்பான ஒன்று அல்ல, அரசியல் இந்த மக்களுக்கானது தானே. ஆகவே அதனை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த விவகாரம் எந்த அடிப்படையில் அவர்கள் முன்னெடுக்கப் போகின்றார்கள்? ஒரு தகவல்களை சேகரிக்கின்ற களஞ்சியமாக அதனை உருவாக்கப் போகின்றார்களா? அந்த நேரத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை அந்த இடத்தில் அவர்கள் நினைவுபடுத்துகின்ற விதமாக வைக்கப் போகின்றார்களா? அந்த நேரத்தில் அந்த இடத்தை எவ்வாறு பேணப் போகின்றார்? இன்று யாழ்ப்பாணத்திற்கு இன்றிலிருந்து அல்லது நாளையிலிருந்து அல்லது இன்னும் ஒரு 5 மாதத்தின் பின்னர் யாழ்ப்பாணம் வருகின்ற அனைவருக்கும் இந்த இடத்தை கடந்து செல்கின்ற பொழுது இந்த இடத்தில் இவ்வாறான ஒரு மனித புதைகுழி இருக்கின்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தற்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. அணையா விளக்கெல்லாம் செய்தார்கள், அதன் பின்னர் அதனுடைய நிலைமைகளில் போராட்டம் தான் இல்லையா? அணையா விளக்குன்றது ஒரு தற்காலிகமான போராட்டமாக நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு விடயமாக தான் இருந்தது இல்லையா? அதற்கு பிறகு அதை பின்ன பேசிக்கொள்ள இல்லை. அதான் சொல்றேன். இப்ப பிரதேச சபை எடுக்கிற முடிவும் அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக அது ஏதோ ஒரு விடயத்தை முன்னெடுப்பதாக இருக்க வேண்டும். யாழ்ப்பாணம் வார எல்லாருக்கும் யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது என்று சொன்னதன் பக்கத்திலேயே செம்மணி என்பது என்னவாக இருக்க போகிறது? இன அழிப்பின் ஒரு அடையாளமாக இருக்க போகின்றது. அந்த இன அழிப்பின் அடையாளம் என்பது இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் இடம்பெற்றது என்பதை பறைசாற்றும் விதமாக இருக்க போகின்றது. நான் நினைக்கின்றேன் இலங்கைக்கு வருகை தருகின்ற சகல பிரமுகர்களிலும் மிக பெரிய ஒரு தரப்பு யாழ்ப்பாணம் வந்துதான் செல்ல போகின்றார்கள். புலம்பெயர் மக்களாக இருக்கலாம், தென்னிலங்கை மக்களாக இருக்கலாம். உண்மையான வரலாற்றையும் சோமரட்ன ராயபக்சவனுடைய வாக்குமூலத்தையும் 3 மொழிகளிலும் அந்த இடத்தில் காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பார்களாக இருந்தால் நல்லூர் பிரதேச சபை அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கடத்தியாக ஒரு வரலாற்று கடத்துகை மட்டுமல்ல, இந்த தமிழின அழிப்பின் ஒரு முக்கிய சான்றாக செம்மணி தொடர்ந்தும் இருக்கும். ஆனால் அதனை அவர்கள் முன்னெடுப்பார்களா எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த விடயங்கள் சார்ந்து பேசுகின்ற பொழுது செம்மணி எந்த அளவுக்கு பேசுபொருளாக எங்களுடைய வடகிழக்கு பரப்பில் இருக்கின்றதோ அதே மாதிரி இலங்கை பரப்பில் இந்த உயிர்த்தனாறு தாக்குதல் சார்ந்த விடயங்களில் சுரேஷ் சாலை கைதாக இருக்கட்டும், அவர் பிறகு தனக்கு மனித உரிமை சம்பந்தமான விடயங்களில் இழப்புகள் நடந்து என்ற விமர்சனத்தை முன்வைச்சதாக இருக்கட்டும், ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. அதே போல இந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தானாக ஒரு மனு ஒன்றையும் இந்த உயர் நீதிமன்றத்தில் நீங்க தவறாக சொல்லணும். தானாக அவர் செல்லவில்லை. அவருக்கு எதிராக வெளிநாடு செல்வதற்கான தடை உத்தரவினை சிஐடியினர் பெற்றுக்கொண்டனர். இவருக்கு மட்டுமல்ல, இவரை விட்டு இன்னும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு. ஆகவே அதற்கு அவர் பதிலளிக்க வேண்டிய ஒருத்தர் என்னத்துக்கு வெளிநாட்டு தடை எடுக்கிறார்கள்? வெளிநாட்டு தடை எடுத்தால் அடுத்தது கைது செய்வதற்கு அவர் முயற்சிப்பார்கள் என்பதன் அடிப்படையில் தானே அவர் தன்னுடைய முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய வழக்கில் சாணி அபேசகருக்கும் எனக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை அல்லது ஒரு வன்மம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது போன்ற விடயங்களை முன்வைக்கின்றார். ஆகவே தன்னை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு இடைக்கால உத்தரவை வழங்குவதற்காக அவர் கோரியிருக்கின்றார். அந்த வழக்கு வந்திருக்கின்றது. அந்த வழக்கு நான் நினைக்கிறேன் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. சில இடைக்கால தடை வழங்கப்படாமலும் விடலாம். அதற்கு முன்னரும் கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்படலாம். ஏனெனில் கோட்டபாய ராஜபக்ச நேரடியாக தொடர்பட்டவர் என்ற அடிப்படையில் தான் என்பிபியினர் ஜேவிபியினர் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார்கள். சுரேஷ் சாலை செய்ததாக குறிப்பிடுகின்றார். சுரேஷ் சாலைக்கு எதிராக ஒரு மனித உரிமை மீறல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இடம்பெற்றிருக்கின்றதா இல்லையா என்றால் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அவருடைய மனைவியினுடைய கூற்றுக்கள் இருக்கின்றன. ஆனால் இதனை நாம் தமிழ் மக்களுக்கு இடம்பெறுகின்ற பொழுது சுரேஷ் சாலை எப்படி செயற்பட்டார் என்ற அடிப்படையிலிருந்து பார்க்க முடியாது. பயங்கரவாத தடை சட்டம் என்பதனை முழுமையாக
தமிழ் மக்கள் எதிர்க்கின்றார்கள், சிங்கள மக்கள் எதிர்க்கின்றார்கள், முஸ்லீம் மக்கள் எதிர்க்கின்றார்கள் என்பதல்ல. அடிப்படை உரிமைகளுக்கும் மனித உரிமைகளுக்கும் எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்றவர் நடத்தப்படலாம் என்ற அடிப்படையில் தான் எல்லோரும் எதிர்க்கின்றார்கள். ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக அந்த சட்டம் இருக்கின்றது என்று. ஆகவே சுரேசாலை அதன் கீழ் கைது செய்யப்பட்டு அவர் அப்படி நடத்தப்பட்டாலும் அதுவும் தவறான ஒன்றுதான். அவர் மனித உரிமை ஆணைக்குழுவை நாடி இருக்கின்றார்கள். மனித உரிமை ஆணைக்குழு வீடியோ காட்சிகளை கேட்கின்ற பொழுது ஒரு மாதத்துக்கு முன்னர் உள்ள வீடியோக்கள் இல்லை என்று சிஐடி தரப்பினால் கூறப்பட்டதாக எல்லாம் கூறப்படுகின்றது. அவர் நிர்மாணமாக்கப்பட்டு பரிசோதனைக்கு எல்லாம் உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்றைய தினம் நான் மரண தண்டனைக்குரியவன் தான், மேலானது இங்கிரு அங்கே சென்று சிறையில் இருப்பதை விட போன்ற விடயங்கள் எல்லாம் கூறப்படுகின்றது. சுரேசாலையினுடைய விடயத்தில் அரசாங்கம் இன்னும் அவருடைய கணனியினுடைய பாஸ்வேர்டை எடுக்கவில்லை. பாஸ்வேர்டை தருமாறு ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகிறார். ஆகவே உங்களுடைய விசாரணை என்பது இன்னும் அவருடைய லேப்டாப்புக்குள்ளேயே போக முடியாத அளவுதான் இருக்கின்றது. எவ்வாறு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் அவரை நேரடியாக தொடர்படுத்தி அதனை ஒரு சாட்சியமாக முன்வைத்து ஒரு நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கக்கூடிய நிலைமைக்கு செல்ல முடியும். இதுவரைக்கும் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பலர் 180% அதிகமானோர் விடுதலை தான் பெற்றிருக்கின்றார்கள் இறுதியில். ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக கைது செய்யப்பட்டதன் காரணமாக மிக நீண்ட காலம் சிறைச்சாலையில் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது மஹிந்த தரப்பையும் அல்லது அவருடன் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் அடைப்பதல்ல, அதற்கான உண்மையான ஒரு விசாரணையை முன்னெடுப்பது. இன்று ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டிருக்கின்றது. 2019 FBI போன்ற அமெரிக்காவினுடைய விசாரணை செய்யும் அதிகாரிகள், விசாரணை செய்கின்ற அமைப்பெல்லாம் இதனை விசாரணை செய்திருந்தது. மீள் விசாரணையை தற்பொழுது NPP நடத்துகின்ற பொழுது அமெரிக்காவுடன் இது தொடர்பில் எந்த தொடர்பாடலையும் பேணவில்லையா, அந்த அறிக்கைகள் என்ன கூறுகின்றது, அவர்களும் மீள் விசாரணைகளை அப்படியான ஒரு விடயத்தை அவர்கள் பேசுபொருளாக்குகின்றார்கள். ஆனால் இன்னொரு வகையில் அண்மையில் சுஈஸ்வர பண்டார் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை திசை திருப்புறத்துக்காண்டித்தான் கோடபாய ராஜபக்ச மேல ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது, அவருக்கு எதிராக இந்த வெளிநாட்டு பயணத்தடையெல்லாம் முன்வைக்கப்படுகின்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு சுஈஸ்வர பண்டார இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படி பார்த்தா இப்படி இருக்கு, அரசாங்கம் யாரெல்லாம் தனக்கு எதிராக கருத்து செல்றாங்களோ அவங்கள கைது செய்யற மாதிரி இல்லையோ, அதுக்காக இப்படி ஒரு விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கிறதுக்காக அவர்கள் எல்லாம் குற்றமற்றவர்கள் இல்லை. அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால் சரியான சாட்சியங்களுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படலாம். ஆனால் ஒரு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்ற ராஜபக்ச குலாமினர் மேலேயே இவர்களுடைய நோக்கங்கள் அதிகமாக இருக்கிறபடியா இப்ப இது கோடபாய ராஜபக்ச செய்தார் செய்யல் என்றது வேறு விடயம், அவர் தான் பிரதான சூத்திரதாரியான்றதும் வேறு விடயம். ஆனால் வேண்டுமென்றே இந்த விடயங்களை அவர்கள் மேல் புகுத்துறதால பிரதான சூத்திரதாரி வேறொருவராக இருந்தால் அது மலங்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு. சுரேஷ் சாலை என்ற ஒரு தனிநபர் தான் இந்த குண்டு தாக்குதல் மூலியாக செயற்பட்டார். அவருடன் இருந்த மற்ற அரச புலனாய்வு துறையை சேர்ந்தவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? தனியே ஒருவர் கைது செய்யப்பட முடியாதானே? பிள்ளையான் இந்த குற்றச்சாட்டில் தொடர்பட்டவர் என்றால் பிள்ளையானுக்கு அந்த உதவிகளை வழங்கிய சிறைச்சாலை துறையைச் சேர்ந்தவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? ஆனால் பிள்ளையாண்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கும் இவர்கள்லாம் சொல்கின்றார்கள். இவர்கள் சொல்றார்கள் நீதிமன்றத்தில் இல்லை என்று சொல்லி ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்றார்கள். ஆகவே ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்கின்ற ஒரு விடயப்பரப்ப சொல்லினா சரி, அது சம்பந்தமான ஒரு சரியான அல்லது முறையான விசாரணைகள் ஒரு குழப்ப நிலையை மக்களுக்கு ஏற்படுத்தணும். கொழும்பு மல்கம் ரஞ்சித் அவர்கள், கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்ன? நல்லாட்சி கால அரசாங்கம் சரியான முறையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையை முன்னெடுக்கவில்லை. ஆகவே கோட்டபாய ராஜபக்ச வெற்றி அடைந்தால் அந்த விசாரணையை சரியாக முன்னெடுப்பார் என்று சொன்ன ஒரு மனுஷன் தற்பொழுது கோட்டபாய ராஜபக்ச தான் அதனை செய்தார் ஒரு விசாரணை போக நல்லா விசாரணை போனா நம்பக்கூடியமா இருக்கா? இது எந்த அளவு தூரம் முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம். ஆகவே இதிலேருந்து என்ன ஒன்று நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம்டா, இந்த நாட்டுக்குள்ள வெளிநாட்டு சக்திகளுக்கு வேலை செய்கின்றவர்கள் அல்லது ஆட்சி மாற்றங்களுக்காக பணியாற்றுகின்றவர்கள் அப்பப்ப கருத்துக்களை சொல்றார்கள். உண்மையில ஒன்று என்ன கருத்தம் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னண்டு கோட்டாவோட நேரடி தொடர்பு இருக்கு. அப்ப தெரியாம அவர் வெண்டா சரியா விசாரணை எடுப்பாருன்னு யாரும் சொல்லுவாங்களோ? அவரே செய்து ஒரு குற்றத்துக்கு சொல்லுவாங்களோ? வெற்றி பெற்றவர்களோட நின்று பேசுறது ஆட்சி மாற்றம் வந்து வேற ஒரு தரப்புக்கு தேவைப்பட்டிருக்கு, அதுக்காக ஒரு கருத்தை அடிச்சு விடுறது.
இப்போ இன்றைக்கும் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் மாதிரி பார்க்கப்படுகிறது. அவர் மே மாதம் ஏப்ரல் மாதங்களில் டெய்லி ஒரு கருத்தை சொல்லிட்டு போவேன். இந்த விசாரணை நம்பிக்கைக்கோ இல்லையோண்டு சர்வதேச விசாரணையெல்லாம் கோரினோம் உயிர்த்த தாக்குதல் இருக்கு. ஆனால் தமிழ் மக்களுக்கு கோரினா அதை பிள்ளைன்றாங்க. அவங்களுக்கு உண்மையா நிலைப்பாடுகள் கிடையாது. அவர்கள் யாரோ ஒரு தரப்பின் கைக்கூலிகளாகத்தான் செயற்படுவது வளமை இந்த நாட்டில். உண்மையில் ஒரு மனித உரிமைகள் சார்ந்து 279 பேர் செத்தவர்கள், அவர்களுடைய மரணங்கள் சார்ந்த அந்த இழப்புகள் சார்ந்துதான் மல்கம் ரஞ்சித் ஆண்டகா இருக்கலாம் அல்லது தென்னிலங்கையில் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கிறவர்களாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை இப்படி ஒரு சாதாரண பேரவலமாக அவர்கள் ஏற்று கடந்து செல்ல முடியும். இப்போ உங்களுக்கு திருகோணமலையில் கோட்டாபய ராஜபக்சவனுடைய சித்திரவதை முகாம் என்று கூறப்பட்ட ஒரு முகாம் சிஐடியினால் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய தினம் நீதவான் அங்கு நேர்வே சென்று பார்வையிட்டு இருக்கின்றார். அப்படியான நிலைமைகள்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சித்திரவதை முகாம் அந்த நேரம் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கர்ணாகோட, அதன் பின்னர் படைகளினுடைய பிரதானியாக இருந்த ரவீந்திர விஜயகுணவர்த்தன போன்றவர்களால் நேரடியாக தொடர்பட்டவர்கள். அந்த நேரம் கடற்படை ஊடக பேச்சாளர் இருந்தவர். அவர்கள்லாம் நேரடியாக கொழும்பில் உள்ள அந்த 11 இளைஞர்கள் கடத்தல் வழக்கு நேரடி தொடர்பட்டவர்கள், நேவி சம்பத் போன்றவர்கள்லாம். இந்த விவகாரங்கள் எல்லாம் ஏன் இந்த அளவு தூரம் ஒரு மனித உரிமை ரீதியில் பார்க்கப்படவில்லை? அதற்காக தமிழ் சட்டத்தரணிகள்லாம் முன்னின்று செயற்பட்டார்கள் அந்த நேரத்தில். அந்த விவகாரங்களை வேறொன்றாகவும், தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற விடயங்களை வேறொன்றாகவும், ஆட்சி மாற்றங்களின் பொழுது வெவ்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்ற தரப்புகளை இலங்கையினுடைய நீதிக்காக அல்லது ஒரு நன்மதிப்பு மிக்கவர்களாக பார்க்க முடியுமா? அரசியல் சார்ந்தவர்களும் இல்லையா? கத்தோலிக்க திருச்சபை ஒரு பொது அமைப்பில் இருக்கின்ற பொழுது இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? உண்மையிலேயே இந்த விடயங்கள் ஒரு பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த குறிப்பாக நீங்கள் சொன்ன விடயங்கள் கூட, உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் கூட ஒரு வெளிநாட்டு சக்திகளால் நடத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு பெரிய பேசுபொருள் இருக்கின்ற பொழுதும் கூட, ஆட்சி மாற்றம் என்கின்ற பொழுதோ அல்லது தேர்தல்கள் என்கின்ற பொழுதோ இந்த வெளிநாட்டு சக்திகளுடைய ஆதிக்கம் இங்கே இருக்கின்றது என்கின்ற விடயம் எங்கள் நாட்டில் மட்டும் இல்லை, வேறு கிழத்தேச நாடுகளில் கூட முன்வைக்கப்படுகிறது. ஆகவே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்காகத்தான் இந்த விடயம் நடந்ததாக இருந்தால் அது சம்பந்தமான ஒரு சரியான விசாரணைகள் நடத்தப்பட்டுகின்றதா என்ற ஒரு கேள்வியோடையே தொடர்ந்தும் வருகின்றது இந்த ஒப்பீனியன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. தொடர்ந்து முனைந்திருங்கள். ஒரு காத்திரமான தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.